கண்ணகி இடையிலும் மாதவி இடையிலும் வித்தியாசம் கண்டவர், மூன்றாம் பாலில் முதுகலை பெற்றவர், ஈழத் தமிழர்கள் மாண்டபோது கடற்கரையில் இணையோடும் துணையோடும் உண்ணா நோன்பு இருந்த போராளி, தள்ளாத வயதிலும் மகனுக்காகவும் மருமகனுக்காகவும் சக்கர நாற்காலியில் தில்லி ஜன்பத் இல்லம் சென்ற பயனாளி, தண்டவாளத்தில் தலை வைத்து தமிழகம் காத்த தலையாரி, மொழி உணர்வு கொண்ட வியாபாரி என பல புகழுக்கு சொந்தக்காரரான இவருக்கு பாரத ரத்னா வழங்க MP சுமதி பாராளுமன்றத்தில் கோரிக்கை. இது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். முகத்தில் அரும்பு மீசை முளைக்கும் முன் தமிழ் இனத்திற்கு உணர்வு ஊட்டியவன், எழுத்திலும் எண்ணத்திலும் குறும்பு காட்டியவன், திராவிடத்தை ஓட்டுவாக கொண்டு வாழ்ந்தவன், வாழ்ந்த காலத்தில் மீட்டுவில் அடிபடாமல் ஜாக்கிரதையாக இருந்தவன். இப்பேற்பட்ட என் தலைவனுக்கு கொடுக்காம வேற யாருக்குடா கொடுக்க போறீங்க?